ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே நாளில் T20யும் டெஸ்ட் போட்டியும் ஓடி தொடரையும் 3 ஃபார்மெட்னு நீங்கள் ஒன்றா விளையாட சொன்னால் கூட இந்திய அணி விளையாடுவாங்க. அந்தளவுக்கு சம பிளேயர் இந்திய அணியில் இருக்காங்க. உண்மையாக இந்திய அணியை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆபத்தாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா இந்திய அணி சாம்பியன் டிராஃபி வெற்றி பெற்றது குறித்தும் இந்திய அணி குறித்தும் ஒரு வலுவான அணியாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. ஐபிஎலுக்கு முன்னே அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் ஸ்டார்க் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி. நீங்கள் கடைசி நடந்த ஒரு 3 ஐசிசி தொடரில் பார்த்துருப்பீங்க அவங்களோட டாமினேஷனை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரே நேரத்தில் 3 ஃபார்மெட்டு விளையாட சொன்னால் கூட விளையாடுவாங்க. அந்தளவுக்கு இந்திய அணியில் நல்ல வீரர்கள் இருக்காங்க. ரொம்ப ஆபத்தான அணி. இந்திய அணி இந்த சாம்பியன் டிராஃபி வெல்றது ஒரு டிசர்வ் தான். கண்டிப்பாக நாங்கள் ஆஸ்திரேலியா வெல்லும்னு நினச்சோம். இருந்தாலும் இந்திய அணி நல்லா போராடி வென்றிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப பார்க்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் அந்த சாம்பியன் டிராஃபியில் விளையாடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, என்னோடய ஃபிட்னஸ் மேலே நான் கவனத்தை செலுத்தியிருக்கேன். கண்டிப்பாக ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நிறைய பிளேயர்கள் கிடைக்கிறாங்க. இப்போ நான் ஐபிஎல்லை விளையாடுற அந்த மாதிரி ஒரு ஐபிஎல் தொடரில் நான் விளையாடுறேன்னு நினைக்குது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பார்க்கலாம் இந்த வருஷத்தில் எந்த மாதிரி இளம் வீரர்கள் இந்திய அணிக்கு கிடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வருஷம் நல்ல வீரர்கள் இந்திய அணிக்கு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஆமாங்க, நம்ம ஆஸ்திரேலியா அணி தான் பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் துவம்சம் பண்ணிட்டு ஃபைனலில் போய் அடித்தோம். அதனால் கண்டிப்பாக அவருக்கும் கொஞ்சம் விளையாட முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்கும். அவர் மட்டும் இல்லை, முன்னாள் கேப்டன் பேட் கமன்ஸ், ஹேசல்வுட், மிச்சல் மார்ஷ், ஸ்டோனிஸ் நிறைய பேர் ஆஸ்திரேலியா டீம்லேருந்து விளையாடல. ஆஸ்திரேலியா டீமில் ஓகே, அதுவும் நடந்து போச்சு. இப்போ ஏன் ரீசெண்டாக நம்மளை பற்றி இப்படி பேசியிருக்காருன்னு தெரியல. ஒருவேளை ஐபிஎல் விளையாட வராரோ அதனால் நம்மக்கிட்டேருந்து எது எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரி தான் தோணுது. பட் விடுங்க, அவர் ஏதோ முடிவு எடுத்துட்டார். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆஸ்திரேலியா அணி இந்திய அணி மோத செமிஃபைனல் எப்படி இருந்துச்சு, மிச்சல் ஸ்டார்க் பேசியிருக்கிறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.